பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றேதியத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பக்தி முயற்சியின் 3வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். 2வது நாளில் பாவத்தின் 5 எதிர் விளைவுகளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 3வது நாளில் பரிசுத்த மாதாவோடு இணைந்து தூய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு கிடைக்கிற பயன்கள், தூய வாழ்க்கையின் பயன்கள் என்னவென்று அன்னையோடு இணைந்து பயணித்து அதை பற்றி தியானிப்போம். புனித ஃபவுஸ்டீனா பரிசுத்த மாதா மீது ஆழமான பக்தி இருந்த ஒரு புனிதையாக இருந்தாள். எல்லா நாளும் பரிசுத்த மாதாவினுடைய துணையை தேடி, அன்னையினுடைய உதவியை தேடி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் ஃபவுஸ்டீனா அம்மாவுக்கு இருந்துருச்சு. இந்த அம்மா பரிசுத்தமான வாழ்க்கை வாழா, தீய வாழ்க்கை விட்டு விலகா, பரிசுத்த மாதாவினுடைய உதவியை தேடி நீண்ட காலம் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஃபவுஸ்டீனா அம்மாவினுடைய டைரியில, ஸ்பிரிச்சுவல் டைரியில ஆர்டிக்கிள் நம்பர் 40 ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு முறை புனித ஃபவுஸ்டீனா தெய்வீக திருப்பலியில கலந்து கொண்டிருக்கிறாள். கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் பக்தியோடு திருப்பலியில கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு காட்சி அளித்தார். மகளே ஃபவுஸ்டீனா என்று அன்போடு அழைத்து அவருக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்த பிறகு ஃபவுஸ்டீனா அம்மாவனுடைய உடம்பில, அறையில ஒரு கயிறு கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்த பிறகு ஆண்டவர் சொன்னார், மகளே, இனி தூய்மைக்கு விபரீதமான எந்த எண்ணங்களோ பாவங்களோ பழக்க வழக்கங்களோ உன் வாழ்க்கையில வரவே வராது. நிரந்தரமான தூய்மையின் பரிசுத்தத்தின் அபிஷேகம் நான் உனக்கு பரிசாக வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறைந்தார். அப்போ ஃபவுஸ்டீனா டைரியில் எழுதி வைக்கிறார், ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி ஃபவுஸ்டீனா அம்மா வெளிப்படுத்துகிறார். முதல்ல எனக்கு தெரியல ஏன் இந்த ஆசீர்வாதம் என்று. பிறகு நான் தியானித்தேன். பல ஆண்டுகளாக நான் அன்னையிடம் விண்ணப்பித்து கொண்டிருந்தேன், அம்மா, இந்த மண்ணுலகில வாழும் பொழுது நான் ஒரு தூயவளாக, தூய கன்னியாஸ்திரியாக, திருச்சபைக்கு பயனுள்ளவளாக, தூயவளாக மாற வேண்டும் என்று பல காலங்களாக மாதாவிடம் நான் விண்ணப்பித்து கொண்டிருந்தேன். அதனால டைரியில ஃபவுஸ்டீனா எழுதி வைக்கிறார், இது அன்னையின் பரிந்துரை வழியாக எனக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். அதனால் பிள்ளைகளே, நாம் இந்த மண்ணுலகில வாழும் பொழுது, பரிசுத்த மாதாவினுடைய உதவியை தேடும் பொழுது, பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது தூய வாழ்க்கை வாழ்வதற்கான அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த அன்னை விண்ணகத்திலிருந்து நமக்கு பெற்று தருவார். 1 பேதுரு 1 15-16 இறைவார்த்தைகளில் நாம் இப்படி வாசிக்கிறோம்,
உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் உங்கள் நடத்தியிலெல்லாம் தூய்மையுள்ளவராய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவர். அப்போ உன்னை அழைத்த கடவுள் தூயவர். அப்போ கடவுள் தூயவராக இருக்கிறதுனால கடவுளோடு உனக்கு பயணிக்கணுமா, நீ தூயவனாக இருக்கணும். சாத்தானோடு உனக்கு பயணிக்கணுமா, நீ பாவம் செய்யணும். அப்ப பாவம் இருந்தால் நீ சாத்தானின் மகன், தூயவனாக மாறினால் நீ கடவுளின் மகன். ஒரு காலகட்டத்தில் மண்ணுலகின் எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றார் போல ஒழுகிய தாவீது இறைவாக்கினர் இச்சையான எண்ணங்களுக்கு, இச்சையான பழக்க வழக்கங்களுக்கு தன்னை அர்ப்பணித்த தாவீது இறைவாக்கினர் கடவுளின் துணையினால் தூய வாழ்க்கைக்கு கடந்து வந்தார். அந்த இறைவாக்கினர் எழுதி வைக்கிறார், ஆண்டவர் ஆணையிட்டு கூறுவதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நீ என் மைந்தன், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன், அதனால் என்னிடம் கேள், உலகத்தின் கடையல்ல வரை உனக்கு உரிமையாக தருவேன். ஒரு காலகட்டத்தில் பாவியாக வாழ்ந்தா, உலக எண்ணங்களுக்கு ஏற்றார் போல வாழ்ந்தா, இச்சையான எண்ணங்களுக்கு ஏற்றார் போல வாழ்ந்தா தாவீது இறைவாக்கினர் எழுதி வைக்கிறார், ஆண்டவர் ஆணையிட்டு கூறினார், எனக்கு நீ என் மைந்தன், இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன். நேற்று நீ பாவியாக இருந்தீங்க, இன்று பாவத்தை தவிர்த்து நீதிமானாக தூயவனாக மாறிவிட்டீங்க, மகனாக மகளாக உயர்த்தப்பட்டீங்க. அதனால நீ விரும்புறதெல்லாம் கேள், நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு தர்றேன். அப்ப தூய வாழ்வின் எதிர்விளைவு என்ன? இந்த மண்ணுலகில உனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும். விண்ணக ஆசீர்வாதங்கள், மண்ணக ஆசீர்வாதங்கள், கடவுளின் தோழமே. ஆதலால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கான முதல் கருத்து என்னவென்றால், என்னை அழைத்த கடவுள் தூயவர். நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற மண்ணு தூயது. காரணம், பைபிள்ல தொடக்க நூல்ல 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் மண்ணை படைத்தார், நல்லதென்று கண்டார். கடவுள் கதிரவனை படைத்தார், நல்லதென்று கண்டார். கடவுள் உயிரினங்களை படைத்தார், நல்லதென்று கண்டார். செடி கொடிகளை படைத்தார், நல்லதென்று கண்டார். தண்ணீரை படைத்தார், நல்லதென்று கண்டார். படைக்கப்பட்ட அனைத்தும் நல்லதுதான். ஒன்று, கடவுள் நல்லவர். 2, படைக்கப்பட்ட மண்ணுலகில் படைக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் நல்லது. 3, நீ நல்லவன், படைக்கப்பட்ட நீ நல்லவன். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. தொடக்க நூல் 2:7, மனிதனை கடவுள் எல்லா உயிரினங்களையும் படைத்த பிறகு இறுதியில மண்ணில் இருந்து மண்ணெடுத்து, பூமியில் இருந்து மண்ணெடுத்து உருவம் உண்டாக்கி, அந்த உருவத்தில தன்னுடைய உயிர் மூச்சு, தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார். உயிர் மூச்சு என்றால் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி இஸ் ஈக்குவல் டு தூய்மை. பரிசுத்தாவி தூயவர் தான். அப்போ நீ தூயவன் தான். ஒன்று, கடவுள் தூயவர். 2, படைக்கப்பட்ட மண்ணு முழுவதும் தூயது. 2, நீ உன்னோட நெஞ்சில பரிசுத்தாவி கொடுத்ததுனால நீ தூயவன். 1 கொரிந்தியர் 6:19, 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 3:16 இதே கருத்து தான் சொல்லுது. கடவுளின் தூயாவி தங்குகின்ற கோயில் நீங்கள். இந்த கோயில் தூயதாக மாறணும். பரிசுத்தாவி உங்கள் தங்கி இருக்கிறார், அது உங்களுக்கு தெரியலையா? அப்ப தூயாவி தங்குகின்ற கோயில் தான் நீங்கள் எல்லாம் என்று பவுலடிகளார் இறைவார்த்தை வழியாக வெளிப்படுத்துகிறார். அப்ப நீ தூயவன் தான். அப்ப உன்னோட வாழ்க்கை, உன்னோட குறிக்கோள் என்ன? தூய்மைங்கிறது. தூய வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நீ கிறிஸ்தவனே கிடையாது, நீ கடவுளின் மகனே கிடையாது. ஆதலால் தூய்மை என்பது கடவுள்
நம்மிடம் இருந்து விரும்புகின்ற முக்கியமான விஷயம் என்று இறைவார்த்தை தெள்ளன் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இனி தூய்மையின் பரிசுகள் என்ன? இறைவார்த்தை வழியாக நாம் தியானிப்போம். ஒன்று, தூய்மை வழியாக உனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்று கேட்டால், கடவுளின் பாதுகாப்பு உனக்கு வழங்கப்படும். கடவுளின் பாதுகாப்பு உனக்கு வழங்கப்படும். நீ எங்க போனாலும் இயற்கை உன்னை சாகடிக்காது. ஆபத்துகள் விபத்துகள் உனக்கு வராது. இயற்கையிலிருந்து, இயற்கை சீற்றங்களிலிருந்து, விலங்கினங்களிடமிருந்து, உலக சக்திகளிலிருந்து எந்த ஆபத்தும் உனக்கு வராது. கடவுள் உன்னுள்ள தங்கி இருக்கிறதுனால ஆபத்துகள் உன்னை நெருங்காது. தூயவனான கடவுள் உன் நெஞ்சில் அமர்ந்து இருக்கிறதுனால அந்த கடவுள் எழுந்து நின்று, காற்றே அடங்குக, புயலே இந்த குடும்பத்தின் மீது வராதே. காரணம், தூயவன் உன் நெஞ்சில் இருக்கிறார். தூய கடவுள் உன் படகில் தூங்குகிறார். அப்ப நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பாதுகாப்புள்ள கரங்கள் உலகத்தின் சக்திகளை தோற்கடித்து உன்னை பாதுகாக்கும். விஸ்டம் ஞான புத்தகம் 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில, சாலமனின் ஞான புத்தகம் 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில, வெல்ல முடியாத கேடயமாய் தூய்மையை அவர் கொண்டிருப்பார். தூய்மை பற்றி அப்படித்தான் சொல்ற. வெல்ல முடியாத கேடயமாய் தூய்மையை அவர் கொண்டிருப்பார். வெல்ல முடியாத கேடயம். அப்ப உன்னே உலகத்திற்கு வெற்றி கொள்ள முடியாது. உன் மீது உலகத்திற்கு அதிகாரம் இல்ல. பிரான்சிஸ் அசிசியார் இந்த உலகத்தில வாழுகின்ற பொழுது பறவை ஜாலங்கள், கட்டு விலங்குகள் அவனுக்கு ஆபத்து கொண்டு வரல. பணிவிடை செய்து கொண்டிருந்தனர். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது, தூயவனான கடவுளோடு இணைந்து நீ வாழும் பொழுது இயற்கை சக்திகள் உனக்கு கீழ்ப்படியும். உனக்கு ஆபத்து தீங்கு எதுவும் வராது. திருப்பாடல் 91:14, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்ததனால் நான் அவனை பாதுகாப்பேன். அவன் என்னோடு இணைந்து பயணிக்கிறதுனால நான் அவனை பாதுகாப்பேன். அப்ப கடவுளை பாதுகாப்பு எனக்கு வேணுமா? திருப்பாடல் 121:1, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து, மண்ணிலிருந்து உனக்கு உதவி வழங்கப்படவே மாட்டாது. அப்ப நீ விண்ணின் கடவுளோடு இணைந்து, தூயவனான கடவுளோடு இணைந்து பயணிக்கும் பொழுது மண்ணுக்கு உன் மீது அதிகாரம் இல்லை. கடவுளுடைய பாதுகாப்பு உனக்கு நிரந்தரம் உன் வாழ்க்கை பயணத்தில் துணையாக இருக்கும் என்று பைபிள் நிறைய புனிதர்களுடைய சரித்திரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒரு முறை புனித சாவராடிகளார் சிஎம்ஐ துறவர சபைக்காக நிலம் வாங்குவதற்காக, முதல் ஆசிரமம் கட்டி எழுப்புவதற்காக, நிலம் வாங்குவதற்காக பல்வேறு இடங்களில பயணித்து கொண்டிருக்கிறார். பல்வேறு இடங்களில நிலம் வாங்குவதற்காக, ஆசிரமம் கட்டி எழுப்புவதற்காக அப்படி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது புல்லரிக்குன்று என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு பாம்பு அவரை சாகடிக்கிறதுக்காக வந்துச்சு. எந்த பயமின்றி தலை நிமிர்ந்து நின்று சிலுவை அடையாளம் வரைந்து இயேசுவின் தூய நாமத்தை கூவி அழைத்து ஜெபித்ததுனால அந்த பாம்புக்கு எந்த ஆபத்தும் அவர் மீது கொண்டு வர முடியல. அது வாபஸ் வாங்கிடுச்சு. அப்போ கடவுளின் தூய்மை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இயற்கை சக்தி உனக்கு எந்த ஆபத்தும் கொண்டு வராது. பாதுகாப்பு, தூய்மையின் முதல் பயன் அதுதான், முதல் ஆசீர்வாதம் அதுதான். இரண்டாவது, உனக்கு கடவுளை காண முடியும். நீ தூயவனாக இருந்தால் உனக்கு கடவுளை காண முடியும். எபிரேயர் 12:14, தூய்மையின்றி கடவுளை காண முடியாது. தூய்மையின்றி கடவுளை காண முடியாது. அப்ப கடவுளை காணணுமா? கடவுளோட அன்பு ருசிக்கணுமா?
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணுமா? நீ தூயவனாக இருக்கணும். எசையா புத்தகம் 33வது அதிகாரம் 15 இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, எசையா 33:15, நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்த பழி செய்திகளை காது கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண் கொண்டு காணாதவர், அவர்கள் உன்னதங்களில் வாழ்வார். அதாவது தேவையில்லாத காரியங்கள் காணாதவர், தேவையில்லாதது கேட்காதவர், கைக்கூலி வாங்காதவர், தீய காரியங்களை வெறுக்கிறவர் உன்னதங்களில் வாழ்வார். தூய்மையின் பரிசுதா உன்னதங்களில் வாழ்வார். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும். எங்க போனாலும் கற்பாறை உன்னை பாதுகாக்கும், இயற்கை உன்னை பாதுகாக்கும், விலங்கினங்கள் உன்னை கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும். அவர்களுக்கு சாப்பாடு வழங்கப்படும். பட்டினி கிடந்து சாக மாட்டீங்க. எப்படி இருந்தா? தூயவனாக இருந்தா. நல்லது இல்லை. அப்ப தூய்மையை கடைபிடிக்கல. சாப்பாடு, தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. நீ எங்க போனாலும் உனக்கு தண்ணீர் வழங்கப்படும். ஏன் மோயிசனுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது? மோயிசனை முன்னிட்டு இறை மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது. இந்த மக்களுடைய புண்ணியத்தை முன்னிட்டா இறை மக்களுக்கு தண்ணீர் வழங்கினார் கடவுள் பாலைவனத்தில்? கிடையவே கிடையாது. மக்கள் நிரந்தரம் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர், கிளர்ச்சி செய்தனர், வஞ்சித்தனர், களவு செய்தனர், கட்டளைகளை கடைபிடிக்கல, கோபத்தோடு இருந்தார்கள். ஆனால் மோயிசன் அப்படி இல்லையே. 32வது அதிகாரத்தில் விடுதலை பயணம் 32வது அதிகாரத்தில் நெடுஞ்ச அன்கடையாக விழுந்து கடவுள் இரக்கத்திற்காக அழுது புலம்புகிறார். ஆண்டவரே, இந்த மக்களை கொல்லாதே, இந்த மக்களை கொல்லாதே என்று பரிந்து பேசுகிறவர், சாந்த குணமுடையவர், தியாகங்களோடும் கண்ணீரோடும் அழுது புலம்பி ஜெபிக்கிறவர், இறை மக்களுக்காக நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில அனுபவித்தவர், நீதிமான், நேர்மையாளர், தூய்மையோடு வாழுகிறவன் மோயிசன். அப்போ மோயிசனுடைய புண்ணியத்தை முன்னிட்டு தான் இஸ்ரேல் மக்களுக்கு பாலைவனத்தில் தண்ணீர் வழங்கப்பட்டது. இல்லைன்னா அவங்க தண்ணி குடிக்காம செத்துட்டு இருப்பாங்க. இனி இந்த தூய வாழ்க்கை வாழும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பைபிள், அரசரே உங்கள் கண்கள் அழகுமிக்கவராக காணும். அரசரே என்று சொன்னார். அரசரே உங்கள் கண்கள் அழகுமிக்கவராக காணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசர் என்ன? என் கடவுள், என் தேவன், என் தகப்பன். தாவீது இறைவாக்கினர் இப்படி சொல்றாரு திருப்பாடல்கள, ஆண்டவரே நீ கண் மறைத்ததுதான் என் துயரத்துக்கு காரணம். ஆண்டவரே நீ கண் மறைத்ததுதான், உன்னை பார்க்காம இருக்கிறது தான் என்னோட துயரத்துக்கு காரணம். இனிமேக்கு பாடல்ல 3வது அதிகாரத்தில் பக்த பெண் விடியற் காலையில், நான் என் உயிருக்கு உயிரான தேவனே தேடினேன், கண்டேன், அல்லேன். காலங்காத்தாலையில ஒரு பக்த பெண், ஒரு விசுவாசி, மதலேன் மரியம்மாள், இல்லைன்னா குழந்தை தெரசம்மாள், இல்லைன்னா அவலா தெரசம்மாள், காலங்காத்தாலையில் எந்திரிச்சுட்டு ஒரு பக்த பெண் கடவுளை தேடினேன், கண்டேன், அல்லேன். பார்க்க முடியல கடவுளை. அதனால கிளம்பினாள். என்னத்துக்காக? கடவுளை கண்டு நிறைவு பெறுவதற்காக, தலைவரை கண்டு திருப்தி அடைவதற்காக அவள் ஓடி ஓடி நடக்கிறார். பார்த்தீங்களா என் கடவுளை, பார்த்தீங்களா என் தலைவரே, பார்த்தீங்களா என் அன்பு தகப்பனே என்று கண்ணீரோடு கண்ணீரோடு எல்லார்கிட்டையும் ஓடி ஓடி நடக்கிறாள். இறுதியில சாமக்காவலிடம், நீங்க பார்த்தீங்களா என் கடவுளை, என் உயிருக்கு உயிரானவனே, என் அன்பு தோழனே. இறுதியில
கடவுளை கண்டார், அன்பு தலைவரை கண்டார். நான் திக்கென்று அவனை பிடித்து கொண்டேன், என் உயிருக்குயிரானவனே திக்கென்று பிடித்து கொண்டேன். என் அரசரே, அழகுமிக்கவராக நான் காண்பேன். அவரை கண்டால் நான் திருப்தி அடைந்தவனாக மாறுவேன். எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு நிகழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி தான், எனக்கு ஆனந்தம் தான். கடவுளை என்னோட கண்களாலே அழகுமிக்கவராக காண்பேன். அப்போ நீதிமான் நிறைவு பெறுவான். கடவுளை தேடுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவார். மதலேன் மரியம்மாள் கல்லறையில கடவுளை தேடி சென்றார். 3 தடை இருந்துருச்சு. கல் தடை, எதிரிகள் தடை, இருள் தடை. இருள் நீங்கும் முன்பே. அப்ப 3 தடைகள் இருந்தும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, 3 நாளாக கண்ணீர் தான், கவலை தான், சங்கடம் தான், சோர்வுதா, சோதனைதா. அவன் இல்லாமல் எனக்கு இருக்க முடியறதில்ல. அவள் தேடினாள், கல்லறைக்கருகே கண்டாள். இயேசு அவளை மரியம் என்று அழைத்தாள். அவள் அழகுமிக்கவராக தேவனை கண்டாள், திருப்தி அடைந்தாள். அப்போ ஒரு காலகட்டத்தில் தீய வாழ்க்கை வாழ்ந்தவள் தான் மதலேன் மரியம்மாள். பிறகு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 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 12 அப்போஸ்தலர்களை விட 11 அப்போஸ்தலர்களை விட அவள் முந்தியவளாக மாறினார். முதல் முறையாக இயேசுவை கண்டவள், உயிர் தாண்டவரை சந்தித்தவள் இவள் தான். காரணம், ஒரு காலகட்டத்தில் தீய வாழ்க்கை வாழ்ந்த அவள் தூய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தூயவனோடு இணைந்து பயணித்து தூய்மையை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே அழகுமிக்கவராக கண்டு திருப்தி அடைந்தார். அப்போ சகோதரர்களே, நமது வாழ்க்கையில பாவங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், அடிமத்தனங்கள் இருக்கலாம், இச்சையான எண்ணங்கள் இருக்கலாம், போதை அடிமத்தனங்கள் இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா நீ கடவுளை தேடி சென்று, இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று அவனுடைய அழகை கண்டு, அவனுடைய அன்பை கண்டு அதில் நீ மூழ்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அன்பில் மூழ்கும் பொழுது நீ தூயவனாக மாறும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில நாம் இப்படி வாசிக்கிறோம்: தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர் கடவுளை காண்பார். அப்போ தூய்மையின் 2வது பரிசு, 2வது பயன், ஏசப்பாவை பார்க்க முடியும், இயேசுவின் அன்பு ருசிக்க முடியும். இயேசுவினுடைய அந்த குரல், மகளே மரியம் என்று அவர் நம்மை அழைப்பார். 3வது தூய்மையின் பரிசாக இறைவார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டா 2 தீமோத்தேயு 2:21 தூய்மையின் 3வது பரிசு 2 தீமோத்தேயு 2:21 ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மையே தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார், தம் தலைவருக்கு பயனுள்ளவராயிருப்பார். அதாவது ஒருவர் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, மதிப்பு இல்லாத செயல்களிலிருந்து, அடிமைத்தனம் நிறைந்த பழக்க வழக்கங்களிலிருந்து தன்னையே தூய்மைப்படுத்தினால் கடவுள் அவரை உன்னத காரியங்களுக்காக பயன்படுத்துவார், தூய கலனாக மாற்றுவார். இதான் பவுலடிகளார் ஒரு காலகட்டத்தில் உலகத்திற்கு ஏற்றார் போல திருச்சபையை துன்புறுத்துகிறவனாக, திருச்சபைக்கு எதிராக செயல்படுகிறவனாக இருந்தார். ஆனால் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம்: இயேசு கிறிஸ்து அவன் மீது இரக்கம் கூர்ந்தார். கடவுள் தன்னுடைய இரக்கத்தை அவன் மீது பொழிந்தார். அவனுக்கு தன்னுடைய அழைப்பு கொடுத்தார். பிறகு பவுலடிகளார் தூய கலனாக, கடவுள் பயன்படுத்துகின்ற பாத்திரமாக,
மாறினார். பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நற்செய்தி பணியாளராக பவுலடிகளார் மாறினார். அவரை எடுத்து கடவுள் பயன்படுத்தினார், மாற்றினார். அதனால பாவ வாழ்க்கை வாழுகிறவன், உலக எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் ஒழுகிறவனுக்கு தூய வாழ்வு முடியும். கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உன்னத காரியங்களுக்காக எடுத்து பயன்படுத்துவார் என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நான்காவது தூய வாழ்வின் எதிர்விளைவு பயன். சீராக் ஞான புத்தகம் 35வது அதிகாரம் 17 21 முடிய இறைவார்த்தைகளில் நாம் வாசிக்கிறோம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. நீதிமானின் ஜெபம், நீதிமானின் ஜெபம், தூயவனின் ஜெபம் முகில்களை ஊடுருவி சென்று ஆண்டவர் சந்நிதியில போய் சேரும். அப்போ நீதிமான் ஜெபித்தால் கட்டாயமாக மண்ணகத்திற்கு ஆசீர்வாதம் பொழியப்படும். அவ்வளவு வல்லமை உள்ளது நீதிமானின் ஜெபம் என்று சீராக் ஞான புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்ப நீ நீதிமானாக இருந்தால், நீ தூய வாழ்க்கை வாழ்ந்தால், உன்னுடைய ஜெபத்தை முகில்களை கடந்து சென்று விண்ணிலிருந்து இறை அபிஷேகம் மண்ணகத்திற்கு பொழியப்படுவதற்கு காரணமாக மாறும். எலியா இறைவாக்கினர் நீதிமானாக இருந்தார், கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்தார், தூய செயல்களை செய்தார், கடவுள் ஒருவரே உண்மையான கடவுள் என்று கர்மெல் மலையில நிரூபித்தார். ஏலியா இறைவாக்கினுடைய ஜெபம் வழியாக 3 ஆண்டுகள் மழை பொழியல. மறுபடியும் ஏலியா இறைவாக்கினுடைய ஜெபம் வழியாக விண்ணகத்தில் நெருப்பு இறங்கி வந்துருச்சு. பலிபீடத்தில் இருக்கிற பொருள்கள் சுட்டரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏலியாவினுடைய ஜெபம் வழியாக மழை பொழிந்தது. இஸ்ரேல் மக்களுடைய எதிரிகள் கொலை செய்யப்பட்டனர். நீதிமானுடைய ஜெபங்களை முகில்களை கடந்து சென்று கடவுள் சந்நிதியில உலகத்திற்காக பரிந்து பேசும். இதுதான் நீதிமானுடைய தூய வாழ்க்கை வாழ்ந்தால் நீ வழியாக உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக மாறும். 5 சீராக்கின் ஞான புத்தகம் 28வது அதிகாரம் 13 22 முடிய இறைவசனங்கள். இறைப்பற்றுள்ளோர் மீது உலக சக்திகளுக்கு ஆற்றல் இல்லை, தீப்பிழம்புகள் அவர்களை எரிப்பதில்லை. ரிப்பீட் பண்ற, சீராக்கின் ஞான புத்தகம் 28வது அதிகாரம் 13 22 இறை வார்த்தைகள். இறைப்பற்றுள்ளோர் மீது அதற்கு ஆற்றல் இல்லை. அப்படின்னா தீப்பிழம்புகளுக்கு, தண்ணீருக்கு ஆற்றல் இல்லை, தீப்பிழம்புகள் அவர்களை எரிப்பதில்லை. தானியேல் இறைவாக்கினர், தானியேல் இறைவாக்கினர் நெருப்புக்கு தள்ளப்பட்டார். நெருப்புக்கு தானியேல் இறைவாக்கின் மீது அதிகாரம் இல்லை. காரணம் நீதிமான் தான். கடவுளை மட்டும் ஆராதிக்கிறவதா தன்னுடைய மேல்மாடியில ஏறி சென்று ஜெருசலேமுக்கு திரும்பி, கடவுளே நீதான் நீதிமான், அரசரே நான் கும்பிட மாட்டேன், உலகத்தை நான் ஆராதிக்க மாட்டேன், உலக எண்ணங்கள் கேட்டார் போல நான் ஒழுக மாட்டேன், நீதான் எனக்கு தலைவன். அப்போ நீதியோடு நேர்மையோடு கடவுளை ஆராதித்து கொண்டிருந்தா இந்த நீதிமானே பாதுகாக்க வேண்டியது கடவுளோட தேவை. அதனால தீப்பிழம்புகளுக்கு, எரிக்கின்ற நெருப்புக்கு தானியேல் மீது அதிகாரம் இல்லை. தானியேல் சிங்கக்குடிக்கு தள்ளப்பட்டார். கட்டுவிலங்குகளுக்கு தானியேல் மீது அதிகாரம் இல்லை. காரணம் அவன் நீதிமான். நீதிமானுக்கு ஹபக்குக் இறைவாக்கினர் உணவு கொண்டு வந்து கொடுத்தார். உணவு வழங்கப்படும், தண்ணீர் வழங்கப்படும். நீதிமானுக்கு குவளையில தண்ணீர் வழங்கப்பட்டது. 1 அரசர்கள் 19:4. எலியா இறைவாக்கினர் கர்மேல் மலையிலும் தப்பி ஓடும் பொழுது சூரச்செடிக்கு கீழே அமர்ந்திருந்து சாவு போதும் என்று சொன்ன பொழுது அவனுக்கு அப்பம் சுட்டு கொடுத்தார், குவளையில் தண்ணீர் கொடுத்தார். நீதிமானுக்கு ஆபத்து வேளையில் கடவுள் தண்ணீர் வழங்குவார். உலக சக்திகளுக்கு அவைகள் மீது அதிகாரம் இல்லை. 6வது தூய வாழ்க்கையின் 6வது பயன், ஜெபிக்க முடியும், ஜெபம் செய்ய முடியும். ஜெபத்தை உணர்த்துவது தூய்மைதான். தூயவனுக்கு தான் ஜெபிக்க முடியும், தூய்மை இல்லாதவனுக்கு ஜெபிக்க முடியாது.
சீராக்கு ஞான புத்தகம் 15வது அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகள். பாவிகளின் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது, அது ஆண்டவரிடமிருந்து அவருக்கு அருளப்படவில்லை. பாவிக்கு இறை புகழ்ச்சி வராது. காரணம், அவனுடைய உடல், அவனுடைய உள்ளம் பாவத்திற்கு அடிமை. பாவத்திற்கு அடிமையான ஒரு மனிதனுக்கு இறை புகழ்ச்சி, கடவுளை புகழ்ந்து பாட முடியாது. பாவத்தை விட்டு விலகினால் அவனுக்கு இறை புகழ்ச்சி வழங்கப்படும். அவன் பாவத்தை விட்டு விலகி நீதிமானாக மாறினால் கடவுளை புகழ்ந்து முடியும். அதனால இறைவார்த்தையில நாம் மறுபடி இப்படி வாசிக்கிறோம், ஞானத்தினின்று இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஞானத்தினின்று இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அது வளமுறச் செய்கிறவர். அப்ப எனக்கு துதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் தரணும். ஆண்டவர் இருந்தால் நீ தூயவன். அப்போ உனக்கு ஜெபிக்க முடியுமா, கடவுளை புகழ்ந்து பாடணுமா, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தணுமா, ஜெபமாலை சொல்லணுமா? ஒரு சில பசங்கள்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் நீண்ட காலமாக ஜெபமாலை சொல்ல முடியல, ஒரு சில காலங்களாக ஜெபமாலை சொல்ல முடியாது, ஜெபமாலை கட்டாயிருச்சு. காரணம் என்ன? மொபைல்ல தவறான காரியங்கள் பார்க்கறது, தவறான செயல்கள் செய்யறது, அதன் விளைவாக ஒரு சில காலங்களாக ஜெபமாலை சொல்ல முடியறதில்ல. பாவசங்கீதனை முடிச்சுட்டு அபராத கட்டளை பூர்த்தி செய்து இயேசுவின் தூய ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது மறுபடியும் தூய்மையின் அபிஷேகம் அவங்களுக்கு வழங்கப்படும் பொழுது அவங்களுக்கு கடவுளை புகழ்ந்து பாட முடியுது. துதியின் அபிஷேகம் அவனுக்கு மறுபடியும் வழங்கப்படுகிறது. இப்போ ஜெப வாழ்க்கைக்கு நீ கடந்து வர வேண்டுமானால், கடவுளை ஆராதிக்க வேண்டுமானால் உனக்கு தூய்மை தேவை என்று பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. 7வது தூய்மையின் பயனாக பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற விஷயம், சீராக்கின் ஞான புத்தகம் 31வது அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகள். சீராக்கின் ஞான புத்தகம் 31வது அதிகாரம் 10-11 இறை வார்த்தைகள். பொன்னால் சோதிக்கப்பட்டு நிறைவுள்ளவராய் காணப்பட்டவர் யார்? அவர்கள் அதிலே பெருமை கொள்ளட்டும். தவறு செய்யக்கூடிய சூழலிருந்தும் தவறு செய்யாமல் விட்டவர் யார்? தீமை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தும் தீமை செய்யாமல் விட்டவர் யார்? அத்தகையோருடைய சொத்து நிலையாயிருக்கும். இஸ்ரவேல் கூட்டம் அவர்களது தருமங்கள் எடுத்துரைக்கும். நீ தூயவனாக வாழ்ந்தால் உன்னை பற்றி உலகம் புகழ்ந்து பாடும். ஜோசப் தூய்மையை கடைபிடித்து வாழ்ந்தார். இஸ்ரேல் மக்கள் விடுதலை பயணத்திலே அவருடைய எலும்புகள் சுமந்து நடந்தார். எலும்புகள் பழைய ஏற்பாட்டில் தான். புதிய ஏற்பாட்டில் புனித பண்டங்கள் எல்லாம், புனித அந்தோணியாரை நாம் சுமக்கிறோம், இல்லைன்னா புனித ஃபவுஸ்டீனாமனோட திருப்பண்டம் சுமக்கிறோம், புனித சாவராடிகளோட திருப்பண்டம் சுமக்கிறோம் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூலில் ஜோசப்பினுடைய எலும்புகள் சுமந்து தான் அவர்கள் விடுதலை பயணத்தில் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது ஜோசப்பினுடைய எலும்புகள் சுமந்து நடந்தார். இஸ்ரேல் குடும்பம் அவருடைய ஜோசப்பினுடைய நன்மைகளை புகழ்ந்து பாடினார். அப்போ காரணம், பாவம் செய்யக்கூடிய சூழல் இருந்துருச்சு ஜோசப்புக்கு. பொத்திஃபார் வீட்டில் பொத்திஃபார் மனைவி பாவத்திற்கு தூண்டினார். பாவம் செய்ய சூழல் இருந்தும் அதை விட்டுவிட்டால் உன்னுடைய புகழ்ச்சியை பற்றி இஸ்ரேல் குடும்பம் எடுத்துரைக்கும். நீ புகழ்ச்சி மிக்கவனாக மாறும், நீ உயர்த்தப்படும். அப்போ இந்த மண்ணுலக வாழ்க்கையில நீ தூயவனாக மாறினால் கடவுள் உன்னை உயர்த்துவார் என்று பைபிள் திட்டவட்டமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதனால எப்படி இந்த தூய வாழ்க்கை வாழ முடியும்? ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நான். தூய வாழ்க்கை வாழ்வதற்கான அபிஷேகம் எதுவென்று கேட்டால் திருமுழுக்கு கிருபை. திருமுழுக்கு கிருபை, திருமுழுக்கில் நமக்கு வழங்கப்படுகின்ற அருள். திருமுழுக்கில் வழங்கப்படுகின்ற அருள் எது? அது பரிசுத்த ஆவிதான். பரிசுத்த ஆவி இருந்தால் தூய வாழ்க்கை வாழ முடியும். அதாவது 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் திருமுழுக்கு வழியாக ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவர்களிடம் உண்டு. கடவுளின் இயல்பு என்னது? எனக்கு வழங்கப்பட்ட பரிசுத்த ஆவிதான்.
அப்போ பரிசுத்தாவி எனக்கு துணை நின்றார். பரிசுத்தாவி என் நெஞ்சிலிருந்து பேசுவார், வேண்டாம், அது செய்ய வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம், அந்த நபரோடு பேச வேண்டாம், அந்த உறவு நல்லா இருக்காது, அந்த இடம் நல்லா இருக்காது, அந்த செயல் நல்லா இருக்காது, இடம், சமயம், நபர், பொருள் நல்லா இருக்காது. அப்போ ஒரு சில நபர்களிடமிருந்து, ஒரு சில பொருள்களிடமிருந்து, ஒரு சில சமயங்களிலிருந்து, ஒரு சில பழக்க வழக்கங்களிலிருந்து நம் நெஞ்சில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உந்துதல் தந்து நம்மை பாதுகாத்து பேணுவார். அதனால பரிசுத்த ஆவியோடு இணைந்து பயணிப்போம், தூய வாழ்க்கை வாழ்வதற்காக முயற்சிப்போம். பரிசுத்த மாதாவினுடைய உண்மையான மரியா பக்தி என்ற புத்தகத்தில் 175 நம்பரில் புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் இப்படி சொல்லுகிறார், அவிஸ்வாசியாகிய ஏவாளின் அவநம்பிக்கை வழியாக ஏற்பட்ட இழப்புகள், அவிஸ்வாசியாகிய ஏவாளின் அவநம்பிக்கை வழியாக, அவளுடைய பாவம் வழியாக ஏற்பட்ட இழப்புகள் தனது நம்பிக்கையினால், மாதாவினுடைய நம்பிக்கையினால் அவள் நமக்கு பெற்று தருவார். அப்ப மாதாவினுடைய நம்பிக்கையை முன்னிட்டு மாதா வழியாக உனக்கு தூய வாழ்க்கை வாழ முடியும். அவள் தன் தோழர்களுக்கு கடவுள் மீதுள்ள ஆழமான நம்பிக்கையும் புண்ணிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடிய அபிஷேகமும் பெற்று தருவார். உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 175 நம்பர்ல லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால நமக்கு இழந்த, நமது பாவம் வழியாக இழந்த இழப்புகள் அன்னையின் நம்பிக்கை வழியாக, அவளுடைய தோழமை வழியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். கார்மேல் அன்னைக்கு நம்மை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ நற்கருணை ஆண்டவரே, நமது சன்னதியில் வரவேற்போம். ஆராதனை பாடலை பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்போமா. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தெய்வமே, இதோ ஒரு கூட்ட மக்கள் கார்மேல் அன்னையோடு இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ, உமக்கு நன்றி செலுத்த, உம்மை மகிமைப்படுத்த, கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்த உம் அருகில் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இல்லத்தின் மீதும் ஊழியங்களின் மீதும் ஊழியக்காரர்கள் மீதும் உங்கள் தெய்வீக அன்பையும் இரக்கத்தையும் ஆறுதலையும் அபிஷேகத்தையும் பொழிந்தருளும் இயேசு ஆண்டவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. தெய்வமே, இதோ நாங்கள் எங்களது துயரங்களையும் சங்கடங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அகில உலக கத்தோலிக்க திருச்சபையும் திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தையும் எங்களது ஆயர்களையும் மறைமாவட்ட குருக்களையும் எங்களது ஜெப கருத்துக்களையும் இயேசு ஆண்டவர் திருப்பாதத்திலே அன்னை வழியாக அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், புனிதப்படுத்தும் அன்பு இயேசுவே. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஆண்டவரே, கரமுயர்த்தி குரல் எழுப்பி இயேசுவை துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. வல்லமை இறங்கட்டும், பாரங்கள் விலகட்டும், சங்கடங்கள் விலகட்டும். ஜெப விண்ணப்பங்களிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பாரங்கள் விலகட்டும், சங்கடங்கள் விலகட்டும், தொய்வுகள் விலகட்டும், பிரச்சனைகள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும். விண்ணப்பிக்கின்ற அத்தனை விண்ணப்பங்களும் இயேசுவின் அற்புத நாமத்தில் நிகழட்டும். ஆண்டவரே, அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழட்டும் இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. இது பார்க்கிறனே, ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்திய நற்செய்தியில 11வது அதிகாரத்தில 28வது இறைவார்த்தையில ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். சுமைகளோடு, காயங்களோடு, பாவ பழக்க வழக்கங்களோடு, அடிமைத்தனங்களோடு வாழுகின்ற மக்கள் அந்த அடிமைத்தனங்களை விட்டு விலகி சாட்சிய வாழ்க்கை, தூய வாழ்க்கை, கார்மேல் அன்னையின் தூய பிள்ளைகளாக வாழுவதற்காக நமது அடிமைத்தனங்களே, பழக்க வழக்கங்களே, சோர்வுகளே, சோதனைகளே, உள்ளத்தின் காயங்களே, ஆத்மாவின் போராட்டங்களே, தூய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அன்னை வழியாக ஆண்டவருடைய தூய காயங்களுக்கு அர்ப்பணிப்போமா? உடைந்த உள்ளத்தோடு, மனபாரத்தோடு, கண்ணீரோடு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா?
ஆண்டவர் கட்டாயமாக இந்த நாளில இந்த ஆராதனையின் போது உங்கள் குடும்பத்தில அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்துவார். நம்பிக்கையோடு, அன்போடு, எதிர்நோக்கோடு, சகல புனிதர்களோடு, அன்னையோடு இணைந்து ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போமா. மாதாவின் மாசற்றீதத்திற்கு ஆண்டவர் மாசற்றீத வழியாக இயேசு ஆண்டவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்து ஒளியின் மறைப்பொருள்களின் முதலாவது மறைப்பொருள் தியானித்து நாம் ஜெபிப்போம். முதலாவது மறைப்பொருள் இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றதே தியானிப்போமாக. அன்பு இயேசுவே, உமது திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தையும் அதன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் பரிசுத்த மாதாவின் மாசற்றீதயம் வழியாக அர்ப்பணித்து இந்த முதலாவது 10 மணியானது நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அகில உலக கத்தோலிக்க திரு அவையே, திருச்சபை வழி நடத்துகின்ற திருத்தந்தை லியோ, திருத்தந்தையோடு இணைந்து கத்தோலிக்க திருச்சபை வழி நடத்துகின்ற மறை மாவட்ட ஆயர்கள், கார்டினல்ஸ், திருச்சபையின் மூப்பர்கள், தலைவர்கள், அருட்தந்தையர்கள், துறவிகள் அனைவரையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவச்சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்களது தர்மபுரி மறை மாவட்டத்திற்காக இந்த மறை மாவட்டத்தை வழி நடத்துகின்ற அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும் அவரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற மறை மாவட்ட குருக்களையும் துறவரத்தாரையும் எங்களது மறை மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தமிழக திருச்சபையே, திருச்சபையில் உள்ள மறை மாவட்டங்களே, இந்த மறை மாவட்டங்களை அன்போடு வழி நடத்துகின்ற மறை மாவட்ட ஆயர்களே, தமிழக திருச்சபையில் உள்ள மறை மாவட்ட குருக்களே, துறவரத்தாரே, கத்தோலிக்க நிறுவனங்களே, கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அன்போடு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிஎம்ஐ துறவர சபையையும் இந்த சபையை வழி நடத்துகின்ற எல்லா அதிகாரிகளையும் எங்களது சபையில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா அருட்தந்தையர்களையும் நிறுவனங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிஎம்ஐ கோயம்புத்தூர் மறை மாநிலத்தையும் இந்த மறை மாநிலத்தின் எல்லா அதிகாரிகளையும் அருட்தந்தையர்களையும் எங்களது புரோவின்சினுடைய எல்லா நிறுவனங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்களது பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள மக்களுடைய எல்லா ஜெப கருத்துக்களையும் தேவைகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் கத்தோலிக்க குடும்பங்களில
கார்மேல் அன்னையின் பிரசன்னம் கானாவூர் திருமண திருவிழாவில் உடனிருந்த பாதுகாத்த தாய் அந்த குடும்பங்களிலே கடந்து வந்து அந்த குடும்பங்களை விண்ணக குடும்பங்களாக மாற்ற அன்னையின் அற்புத கரங்களுக்கு கத்தோலிக்க குடும்பங்களை அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உலக அமைதிக்காக உலக நாடுகள் அத்தனையும் மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு காணிக்கையாக அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். போதை அடிமத்தனங்களில், குடிப்பழக்கம், இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களில் மாட்டித் தவிக்கின்ற எல்லா இறை மக்களும் அதிலிருந்து விடுபட அவர்களே அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நமது தனிப்பட்ட கருத்துக்கள், தேவைகள், உடலின் வியாதிகள், உள்ளத்தின் பாரங்கள், ஆத்மாவின் போராட்டங்கள் அன்னையின் அற்புத கரங்கள் வழியாக திறக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணிப்போம். இயேசுவே, இன்று நீ என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உன்னுடைய பாதத்தை விட்டு நீங்க மாட்டேன். உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய தூய பிரசன்னம், நீ தருகின்ற விடுதலை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் திருச்சபைக்கும் தேவை. ஆண்டவரே, இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய உமருள் அடையாளத்தினை உம்முடைய பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகிய இவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை நீட்டி குரல் எழுப்பி எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இயேசுவே இயேசுவே என்று சொல்லி ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். ஆராதனை